அப்புறம் நிறுத்துவாங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது அதிகபட்சமாக தண்ணி வரும்போது காவிரி கரை நெகா பாதிக்கப்படுறோம். தண்ணி உள்ள நடுவில் மேலே போச்சுங்க. 2 பக்கம் வரும்போது காவிரி கரையில் டக்குன்னு 2 ஊர் தெரியுது. இல்லை கொஞ்சம் ட்ரெயினில் இருக்கிற கரையில் புட்டு போகுது. கண்ணோரம் நிறைய ஒன்று கிடக்குது. இது எல்லாமே நிறைய ஒன்று. நாங்கள் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் மாவட்டம் நஞ்சை தோட்டக்குறிச்சி கிராமத்துலேருந்து வர்றோம். எங்கள் காவிரி ஆறு எங்கள் பகுதியில் ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. ஆனால் எங்கள் சைடில் 1.25 கிலோமீட்டர் அளவுக்கு மண் தான் இருக்குது. அதாவது மண்ணுனாலும் மணல் இல்லை, சரளையாகவும் கல்லாகவும் இருக்குது. ஏற்கனவே குவாரி நடத்துனவங்க இந்த பக்கம் சரளை கல்லை எல்லாத்தையும் போட்டாங்க. அதனால் குடிநீருக்கு 1.25 தூரம் போய் குளிக்க வேண்டியிருக்கு. குடிநீர் அதிலிருந்து ஊறி வருங்கிற போது தண்ணி வர்றதில்லை. இந்த மணல் குவாரி கவர்மெண்ட்டே அமைச்சிருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் இந்த பிரச்சனையில் தலையிட்டு இந்த மணல் மேடுகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தண்ணி சமநிலை அக்கறைக்கு இக்கரைக்கு சமநிலையாக வர்ற மாதிரி வந்ததுன்னு சொன்னாக்க எங்களுக்கு குடி தண்ணீர் விவசாயம் இதெல்லாம் எதுவும் பாதிக்காத வகையில் அமைக்கிறோம். அதாவது கவர்மெண்ட்டு செய்கிறதுனால நாங்கள் கோரிக்கையை வச்சு கேட்குறோம். அதனால் உடனடியாக இந்த மண்ணை எடுத்துகிட்டு சமநிலை பண்ணி தண்ணி 2 கரையில் ஓடுற மாதிரி செஞ்சால் குடிநீர் வாழ்வாதாரம் எங்களுக்கு இருக்கும். எங்கேயோ இருக்கிற மக்கள்லாம் காவிரி தண்ணீர் குடிக்கிறாங்க. கரையோரத்தில் இருக்கிற நாங்கள் காவிரி தண்ணீருக்கு ஏங்க வேண்டியிருக்குது. அதனால் சுமூகமான சிறப்பான முறையில் அதை சீர் செய்து நல்ல தண்ணீரும் ஆரோக்கியமான குடிநீர் குடிப்பதற்கு விவசாயத்திற்கும் உகந்த வகையில் செஞ்சு தருமாறு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் இதை கருத்தில் ஏற்றுக்கொண்டு விரைவாக செய்து ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாசனத்திற்கும் முக்கியமாக தேவைப்படுகிறது. பாசனத்துக்கு தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி வரும். ஏன்னா 1.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தண்ணி போகுது. காவிரின்னு பேரை தவிர எங்களுக்கு உபயோகம் இல்லாமல் இருக்குது. இந்த பகுதியில் சமமாக வந்துன்னு சொன்னால் கிணறு எல்லாமே ஊறும். எல்லா விதத்திலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கிருந்து திண்டுக்கல் வரல் நீர் சப்ளை பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கும் தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால இதை உடனடியாக தலையிட்டு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதை உடனடியாக செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வரணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் நஞ்சை தோட்டக்குறிச்சி கிராமத்தில் இருந்து காவேரி ஆற்று படுகையில் மணல் அதிகமாக இருக்கிறதுனால அக்கறையில் ஏற்கனவே குவாரி அமைச்சு அங்கே மணல் எடுத்ததுனால எங்கள் பகுதிக்கு மேடாகவும் அந்த பகுதி கிட்டத்தட்ட 7 அடியிலிருந்து 15 அடி ஆழத்து வரைக்கும் தண்ணி அந்த பக்கம் பள்ளமாக இருக்கிறதுனால 15,000 கனஅடி தண்ணி எடுத்து விட்டால் கூட தண்ணீர் அந்த சைட்லேயே போகிறதுனால இந்த சைடு ஓரத்தில் குடிநீருக்காகவும் விவசாய நிலத்துங்களுக்கும் வாய்க்கால்களுக்கும் தண்ணீர் வர்றதே கிடையாது. அதை இந்த மணல் குவாரி அமைச்சு இந்த மணலை அப்புறப்படுத்தி இது சுத்தம் செய்கிற மூலியமாக அந்த விஸ்வநாதன்கிறவரும் முகிலன் ஈரோடு சென்னிமலை இவர் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றவர். அவர் ஏற்கனவே அங்கே பல தவறுகள் செஞ்சு அவரை இப்போ போலீஸ் அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கி அவரை தேடிட்டு இருக்குது. ஆனால் அவர் இங்கே வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எங்கள் கிராமத்துக்கு எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கறதுக்கு அரசு இது வர்ற வரைக்கும் எங்கள் கிராமத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க சம்மந்தப்பட்டு ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் கிராமத்தில் ஒரு பகுதியில் அவங்க குடி வகித்திருந்தாலும் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாதவங்க அவங்க சுயநலத்துக்காக அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக எங்கள் கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி எல்லாம் அவங்க பப்ளிக்கில் நாங்கள் கிராமத்துக்கு நல்லது செய்கிறோங்கிற ரீதியாக இந்த மாதிரி அவங்க இறங்கி எங்களுடைய கிராமத்து மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறதுக்கான ஏற்பாட்டுக்கு அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்கள இதோட நிறுத்திக்க சொல்கிறேன். கண்டிப்பாக நிறுத்தலைன்னா திரும்ப அவங்க மேலே நாங்கள் வேறு வகையில் கிராமத்து எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் வேறு வகையில் நடவடிக்கை எடுப்போம். சரி.
எல்லாம் ஆரோக்கியம் முகிலன் 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 விஸ்வநாதன் விஸ்வநாதன் அமெரிக்காவில் தேடப்படும் குற்றவாளி 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 விஸ்வநாதன் முகிலன் முகிலன் விஸ்வநாதன் விஸ்வநாதன் கொஞ்சம் உட்கார்.